TNPSC Group 4 2024 இதில் பாசிங் மினிமம் என்ன, கட் ஆஃப் கூடுமா குறையுமா, ஒரு சிம்பிள் அனாலிசிஸ் எதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் ரெக்கார்டு பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் ஒப்பீனியன் பேஸ் பண்ணி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா போன வருஷம் எப்படி இருந்துச்சு, 18 லட்சம் பேர் அப்பீல் ஆனாங்க, 10,000 வேக்கன்சி இருந்துச்சு. இந்த வருஷம் வேக்கன்சி குறைஞ்சி போய் 6,244 இருக்குது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பீலும் குறைஞ்சி போச்சு, 15,80,000. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக குறைஞ்சிருச்சு. ஆனால் வேக்கன்சி கம்மியாக இருக்குது. இந்த வேக்கன்சி நாட் ஃபைனல். நீங்கள் ரிசல்ட்டு போட்டு கவுன்சிலிங் பண்ணும்போது வேக்கன்சி கூட சான்ஸ் இருக்குது. அப்போ இப்போ வச்சு பார்த்தோம்னா போன வருஷம் கட் ஆஃப் இப்போ எப்படி இருக்குது அப்படி பார்க்கும்போது போன வருஷம் ஓசிக்கு 168 ப்ளஸ் இருக்குது. இப்போ இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக 1 or 2 மார்க்ஸ் கூடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வேக்கன்சி கம்மியாக இருக்குது. அடுத்து அப்போ என்ன ஆகும், ஓசியை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு சேஃப் ஸ்கோர் என்னன்னா 169லேருந்து 172 அந்த ரேஞ்சு சொல்கிறேன். பட் 170 ப்ளஸ் இருந்தால் போதும். பட் ரேஞ்சு ஏன்னா முன்ன வரலாம். இது ஒரு எஸ்டிமேஷன், இது எக்ஸ்பெக்டேஷன், நாட் ஃபைனல். அதே மாதிரி பிசி அண்ட் எம்பிசி போன வருஷம் பார்த்தீங்கன்னா 167. இந்த வருஷம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும். அடுத்து இந்த எஸ்சிக்குனா 164, அப்புறம் எஸ்டிக்கு 155 இப்படி இருந்திருக்கு. ஆனால் இந்த வருஷம் பார்க்கும்போது மினிமம் 1 or 2 மார்க் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆக சான்ஸ் இருக்குது. இதுதான் இப்போ இந்த டெஸ்ட்டை பார்த்தோம். இது என்ன கொஸ்டின், இது மார்க் கிடையாது. 168 கொஸ்டின் ரைட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு போன வருஷம் எலிஜிபிலிட்டி. இந்த வருஷம் மினிமம் 169லேருந்து 178 கொஸ்டின் ரைட்டாக இருந்தால் அவங்களுக்கு சேஃப்னு சொல்லி ஓசிக்கும், பிசிக்கு 167 இப்படி கொஸ்டின் ரைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்குது. எஸ்டிக்கு போட்டு 155. ஆனால் டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா 163லேருந்து 165 கொஸ்டின் ரைட்டாக இருக்கணும். இதே பிசிக்கு பார்த்தா 155லேருந்து 158. இதுதான் கட் ஆஃப் அனாலிசிஸ். இது ஆன் த பேஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் ரிசல்ட். See you next video.